அதற்கு எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? இல்லை வேற கூட்டணிகள் வேற கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? ஆனால் இப்படி சொல்கிறேனே, 10 காய்கறிண்ணே, அரை கிலோ 10 சேர்ந்தா 5 கிலோண்ணே. இது 4 காய்கறிண்ணே, ஒன்று 5 கிலோண்ணே, 4 சேர்ந்தா 20 கிலோண்ணே. தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த 4 காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கிறோண்ணே. எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை. எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள், ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க. 10-4 என்பது இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க, தலைமை வரத்தான் போகுது, கட்சிகள் வரத்தான் போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம். எல்லாம் அரை கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு 10 பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்கண்ணா? அது 5 கேஜி தானே. நம்ம 20 கேஜி இருக்கும். அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பாக சில பேர் சொல்கிறாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் அதை நடத்துவோம்னு சொல்கிறது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை. கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்குறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தால் செய்வோம்னு சொல்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்குது. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்போ வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்போ போக்குவரத்து நெரிசல், அன்றைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்களில் தான் பார்த்தேன். அதனால் இப்போ போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்களில் இப்போயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் எங்களது கருத்து. அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்த மட்டிலும் அண்ணன் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அதிமுகவிற்கு, ஜெயலலிதா அம்மையார் வைத்திருந்த அந்த அதிமுகவிற்கு மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறார். அமித்ஷா அதிமுக மாறிய அந்த கட்சியை இந்த தேர்தலோடு 10% கட்சியாக மாற்றுவது அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட ஒரு கட்சியை கையில் வச்சுக்கொண்டு அமித்ஷா அதிமுகவாக மாற்றி ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குகின்ற எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்து பழனிசாமி அவர்கள் செய்கின்ற இந்த வேலைகள் என்பது தமிழக மக்கள் என்றும் மறக்கப் போவதில்லை. இது தமிழக ஏழை மக்களுக்கு பழனிசாமி அவர்கள் செய்கின்ற துரோகமாக பார்க்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்பதைப் போல எல்லோரும் நல்லவர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் எல்லோரோடும் களத்திலே நின்றேன், கைகோர்த்தேன். 1997க்கு பிறகு இந்த இயக்கத்தின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவப்பட்டது. அந்த வயதில் அரசியல் பக்குவம் இல்லாத காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம், மன உளைச்சல் வேறு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் தற்கொலை செய்திருப்பார்கள். அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட சிறுபான்மை மக்களின் நலன்கள் தான் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஏனென்றால் நான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் வாசித்துக் கொண்டிருந்த காலம் அது, படித்துக் கொண்டிருந்த காலம் அது. சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை திட்டுவதற்கோ அல்லது அவர் திட்டினால் அதை விட 10 மடங்கு திட்டுவதற்கோ சமூக ஊடக பறவை முனையக்கூடாது. அது நம்முடைய நோக்கமும் அல்ல. ஒருத்தன் உன்னை முண்டாள்னு சொன்னால் நீ தாண்டா முட்டாள், ஐயோக்கியம், அது இது இப்படின்லாம் சொன்னால் அது சமூக ஊடகம் கிடையாது. அண்ணே இனிமேலாம் திட்டாதீங்க அண்ணே, வேணும்னா வந்து ரெடி அடிச்சுடுங்க. அந்த மாதிரி நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும், நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும். நம்முடைய நோக்கம் சமூகத்தில் உள்ள சீர்கேடுகளை களைவது தான். நாம் ஏட்டிக்கு போட்டியாக திட்டி அவர்களை விட நாம் மிக மட்டமானவர்கள் என்று நாமே சொல்லிக் கொள்ளுகின்ற அளவிற்கு போகக்கூடாது. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும்
தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் ஏற்றால் எவர் வரினும் அஞ்சேன் துஞ்சேன். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் ஆணையம்? முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்குவா. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாது. அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்றா? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு? எப்படி வழக்கு? இது எதிர்க்கிறேன்னு முக்கியம். உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியமாய் கேள்வியா நீ மரியாதை கேள்வி எழுதுறான். நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்டா ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.